கடந்த சில மணித்தியாலங்களாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் வானூர்திகள் கடுமையாக வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஷார்க் இ மஹல்லாதி, ஷார்க் இ பர்திஸ் மற்றும் கராச்சி ஆகிய பகுதிகளே இந்த தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. அத்துடன் தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள ஷார்கி ரே பகுதியிலும் பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை தவிர தப்ரீஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய நகரங்களிலும் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதல்களுக்கு இணையாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக தங்களது 70வது கட்ட தாக்குதல் அலைகளை ஆரம்பித்துள்ளதாக ஈரானிய ஆயுதப்படைகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. ஈரான் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேலை இலக்கு வைத்து பெருமளவிலான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்படும். மேலும் குறிப்பிட்ட சில பகுதிகளை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களும் நடத்தப்பட்டு வருவதாக ஈரான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி தெஹ்ரான் நகரை சூழ உள்ள மாகாணங்களில் மோதல் தீவிரமடைந்துள்ளதோடு இருதரப்புக்கும் இடையிலான ஏவுகணை பரிமாற்றங்கள் காரணமாக பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அமெரிக்க இஸ்ரேலிய போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிசக்தி விநியோக அழுத்தங்களை குறைப்பதற்காக கடலில் உள்ள ஈரானிய எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கு 30 நாள் தடையில்லா விலக்கினை ட்ரம்ப் நிர்வாகம் நேற்று வழங்கியுள்ளதாக அமெரிக்க திரைச்சேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். கடந்த வாரங்களில் அமெரிக்கா இவ்வாறு தடைகளை தற்காலிகமாக நீக்குவது இது 3வது முறையாகும். ஏற்கனவே ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகளை அமெரிக்கா தளர்த்தியிருந்த நிலையில் மார்ச் 20ஆம் திகதி முதல் ஏப்ரல் 19ஆம் திகதி வரை கப்பல்களில் ஏற்றப்பட்ட ஈரானிய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிக்கும் பொதுவான உரிமத்தை நேற்று வெளியிட்டது. இது தொடர்பான உரிமம் திரைச்சேரி திணைக்களத்தின் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. தற்போது கையில் இருப்பில் உள்ள இந்த விநியோகத்தை உலகிற்கு தற்காலிகமாக திறந்து விடுவதன் மூலம் அமெரிக்கா சுமார் 140 மில்லியன் பீப்பா எண்ணெயை உலகளாவிய சந்தைகளுக்கு விரைவாக கொண்டு வரும். இது உலகளாவிய எரிசக்தி அளவை விரிவுபடுத்துவதுடன் ஈரானால் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தற்காலிக அழுத்தங்களை குறைக்க உதவும் என்றும் பெசன்ட் தனது எக்ஸ்தல அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை படிப்படியாக குறைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானில் அமெரிக்காவின் ராணுவ இலக்குகளை அடைவதற்கு மிக நெருக்கமான நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் ராணுவ நடவடிக்கைகளை விரைவில் குறைத்துக் கொள்ள அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா பயன்படுத்துவதில்லை என்றும் அதன் பாதுகாப்பிற்கு அந்த பாதையை சார்ந்துள்ள நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதிலும் கண்காணிப்பதிலும் பிற நாடுகள் முன்னின்று செயல்பட வேண்டும். ஈரானின் அச்சுறுத்தல் முழுமையாக நீக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவின் உதவி அங்கு தேவைப்படாது என அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் மற்ற நாடுகள் உதவி கோரினால் மட்டுமே அமெரிக்கா அதற்கு தமது பங்களிப்பை வழங்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் கடற்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏற்கனவே 90% அளவில் சிதைக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா உரிமை கோரி வரும் நிலையில் இந்த போர் அதன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது கருதப்படுகிறது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.